secondary school. இதில் சர்வீஸ் டு சர்வீஸ் S2S இந்த அமைப்பில் ஈடுபட்டு பொருளாக மேடையிலே மரியாதைக்குரியவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, ஆசிரியர்களே, மாணவர்களே, வணக்கம். நான் பேசுகிறேன். பொதுவாகவே நான் தமிழ்நாட்டில் கல்லூரிகள், பள்ளிகள், விழாக்கள் என்ன படிக்கிறதுனா படிக்காத காலத்தில் எல்லா ஸ்கூல் காலேஜையும் என்னை அனுப்பிச்சி வச்சாங்க. இந்த மாதிரி விழா நான் படித்தது உங்களை மாதிரி பள்ளிக்கூட ஒழுங்காக படிக்கிறேன். இந்த மண்ணை, இந்த மொழி, இந்த மக்கள், எங்கள் அக்கா தங்கச்சி, எங்கள் அண்ணன் தம்பி, எங்கள் ஆத்தா சொன்ன கதை, அதை சொல்லி தமிழை சொல்லி சினிமாவோட பெரிய ஆளாயிட்டேன். I don't know which status to be here. எனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்பதே எனக்கு தெரியாது. ஏன்னா இங்கே உள்ள நுழைந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்குன்னா, பெரிய ஏசி கார் ஸ்கூல், ப்ரைவேட் ஸ்கூல்லாம் பார்த்தீங்கன்னா வித்தியாசம். மிக எளிமையாக ரொம்ப அற்புதமாக இத்தனை வருஷம் படிச்சுட்டு மறுபடியும் இங்கே கொண்டு சேரணும் அற்புதமான விஷயம். அந்த குழந்தைகளை பார்க்கும்போது சராசரி என் வயதில் நான் எந்த கோட்டுக்கு கீழே இருந்தேனோ அதை போலவே இருக்கிறார்கள். அது ஒரு சந்தோஷம். யூனிஃபார்ம் போட்டிருக்கேன், நம்மளுக்கு யூனிஃபார்ம் கூட கிடையாது. இந்த பிள்ளைகளோட என்ன பேசுறது கொஞ்சம் யோசிச்சு, ஏன்னா சின்ன பிள்ளைகளாக கைதட்டுறது உள்ள வர்றேன். நம்ம பெரிய காலத்திலே பேசி சமாளிக்கணும். இந்த பிள்ளைகளுக்கு நாம என்ன பேசி என்ன விளங்க வைக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டே வந்து நியாயமாக பிற பள்ளிகளில் சில நேரங்களில் ஆரம்ப பள்ளிகளில் கச்ச பிள்ளைகள் பேசிட்டு இருக்கு, கச்சாவும் இங்கே யாரும் பேசிட்டு இருப்பாங்க. ஆனால் இவன் பேச ஆரம்பிக்கும் எந்த சலசலப்பும் இல்லாமல் குழந்தைகள் அருமையாக புரிஞ்சிருச்சு. ஆயிரம் உங்கள்கிட்ட நான் எந்த மொழியிலையும் பேசலாம், எப்படி வேணாலும் பேசலாம் ஒரு முடிவு இருக்கு. அதனால அந்த கல்லூரி படித்து இன்ஜினியரிங் முடிச்சவங்க அலுமினியம் ஒன்று வச்சுக்குவாங்க. ஒரு கௌரவத்துக்காக சொல்லி ஆனால் இது அப்படியே ஆத்மார்த்தமாக மிக அற்புதமாக எளிமையாக, ஏன்னா அவங்க கௌரவத்துக்கான அலுமினியம் சொல்லிட்டு அங்கே அமெரிக்காவுக்கு படித்தவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய ஹை சொசைட்டியில் உட்கார்ந்து மாதிரி நீங்களிடம் ஈரம் இருக்கிறதா அதான் நீங்கள் ஒன்றா டிராவல் பண்ணதான். இவங்கள மாதிரி நான் படிச்சிருந்தா என் கதை எங்கே போயிருந்தோம் தெரியாது. நான் படிக்கலைங்கிறத எங்கே ஃபீல் பண்ணேன். ஏன்னா கொஞ்சம் படிச்சிருந்தேன்னா என்னுடைய இடம் ஒருவேளை வேற எங்கேயோ போயிருந்துருக்கலாம், இல்லை என்னன்னு தெரியல. வெரி ஹார்ட் ஒர்க்காக உழைக்கிறதுக்கு இவங்க மாதிரி ஒருத்தர் கிடைக்கும். அதாவது அந்த தொழில் என்ன தொழில் செய்யணும் அது அந்த தொழிலுக்கே நீ போக வேண்டாம். யூ லவ் யுவர் ஜாப். உன் வேலையை நீ சரியாக தொழிலுக்கே போகணும்னா தெய்வமே. நான் என்ன சொல்லுவேன், நான் எல்லா சாமியெல்லாம் வச்சுக்கோங்க, சாமியை பார்க்கவே மாட்டேன். மைனூராக கண்ணை முடிச்சு வேற எங்கேயோ போய் பெரிய பண்ணேன். அது ஒரு இடம் வேணும், ஒரு ஸ்தலம் வேணும். அதுக்காகத்தான் அதே மாதிரி நிறைய புக்கை சேர்த்து வைங்க புத்தகத்தை. அது மாதிரி கோயிலுங்கிறது புக்கள் நிறைய அடிக்கடி டெய்லி இந்த புக்கை பற்றி 4 பக்கம் படித்து பாருங்க. அது மாதிரி பெஸ்ட்டு. இவங்க செய்கிற தொழில் கேட்டீங்கன்னா நிக்கல் சொல்லலைன்னா மத்தியானத்துக்கு மேலே நான் 2 மணி நேரமும் தூங்கலாம். நைஸாகி போச்சு. அதையும் சொல்லிடுவோம். அவங்க எல்லாரும் தெரிஞ்சு வச்சு வயசுக்கு இந்த வயதில் நான் 2 மணி நேரமாக மதியானம் தூங்குவேன். வேற யார் அழைத்தோம்னாலும் சாயங்காலம் சும்மாதியாக நிக்கல் இதுவரை என்னை கேட்டதே நான் தான் அவன்கிட்ட கேட்டு முதல் முறையாக. அதுக்கப்புறம் வந்து சந்தோஷம். ஏன்னா ஒரு டாரிஷா ஒரு இதெல்லாம் எளிமையான இடத்து எளிமையான மக்களோடு எளிமையான ஒன்றும் ஒரு பிரதர்ஸ் ஃபேமிலியோடு
செய்கிறீங்க படிக்க வைக்கிற பிள்ளைகளுக்கு கிரேட். காட் பிளஸ் யூ. காட் நல்ல முறையில் வச்சிருப்பான். நம்முடைய காலங்களில் கொடுத்து பழகுவோம். நான் கொடுத்து பழக ஆரம்பிச்சிருக்கேன். நீங்கள் கொடுத்து பழக ஆரம்பிங்கள். நன்றி. இந்த படம் வந்து சின்சியராக எடுத்திருக்கோம். யார் வேணால் இதை வந்து நெட்டில் போட்டுக்கோங்க. நீ உண்மையாகவே தமிழனாக இருந்தால் நெட்டில் போடாத.